எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நிலைமின் அழுத்தம்ங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். சரிங்களா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதுக்கான டெஃபினிஷன் எஸ்ஐ யூனிட் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெண்டாவது கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின்னழுத்தம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துட்டு ஒரு பாயிண்ட் சார்ஜினால என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு n பாயிண்ட் சார்ஜஸ் அந்த அசம்பிளினால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னால என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மூணாவது கான்செப்ட் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின் புலம் மற்றும் மின் அழுத்தம் இவற்றுக்கான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இப்போ வந்து பாருங்க, டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கொண்டு வரலாம், டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேடியன்ட் அப்படின்னா இங்க வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி போகும்போது பார்த்தோம்னா அந்த பொட்டன்ஷியல் மாறும். சரியா? டிஸ்டன்ஸ் பொறுத்து எப்படி பொட்டன்ஷியல் மாறுதோ அதான் என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? The rate of change of potential with distance is called potential gradient. தூரத்தை பொறுத்து டிஸ்டன்ஸை பொறுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி என்ன மாதிரியா மாறுது அதான் என்ன சொல்றோம், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். அதான் பாருங்க, the rate of change of potential with distance is called the potential gradient அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு இடத்துல கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா என்ன சொல்லணும்னா நெகட்டிவ் ஆஃப் த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அட் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெகட்டிவ் ஆஃப் த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அட் தட் பாயிண்ட் இஸ் கால்டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட். அப்ப E is equal to என்ன சொல்லலாம், dV by dr. dV by drங்கிறது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். நெகட்டிவ் ஆஃப் dV by dr போட்டோம்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? அப்ப இதுக்கான எஸ்ஐ யூனிட் வந்து என்ன சொல்லணும்னா வோல்ட் பர் மீட்டர். நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டுல இதுக்கு என்ன சொல்லுவோம்னா நியூட்டன் பர் கூலும் சொல்லியிருப்போம். சரியா? F/Qங்கிற டெஃபினிஷன் வச்சுட்டு நியூட்டன் பர் கூலுங்கிற யூனிட் சொல்லியிருப்போம். இன்னொரு யூனிட் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, வோல்ட் பர் மீட்டர். The direction of electric field is in the direction of the steepest decrease of potential. பொட்டன்ஷியல் எந்த இடத்துல ஷார்ப்பா டிக்ரீஸ் ஆகுதோ அந்த இடம் தான், அந்த டைரக்ஷன் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன். பாருங்க, மின்னழுத்தத்தில் இருந்து மின்புலத்தை தீர்மானித்தல், அதான் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். தூரத்துடன் கூடிய மின்னழுத்த மாற்ற விகிதம் மின்னழுத்த சரிவு அல்லது மின்னழுத்த சாய்வு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தூரத்துடன் கூடிய மின்னழுத்த வேறுபாடு மாற்றம், மின்னழுத்த மாற்ற வீதம், அதாவது டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி பொட்டன்ஷியல் மாறுது அதான் சொல்றாங்க தூரத்துடன் கூடிய மின்னழுத்த மாற்ற வீதம் மின்னழுத்த சரிவு அல்லது மின்னழுத்த சாய்வு என்று அழைக்கப்படுகிறது. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இருக்குல்ல, அதுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க, மின்னழுத்த சாய்வு அல்லது மின்னழுத்த சரிவு. மின்புலமானது எதிர்குறியிடப்பட்ட மின்னழுத்த சரிவுக்கு சமம் என்றாகிறது. அதாவது E = -dV by dr. அப்ப மின்புலத்தின் எஸ்ஐ அலகு என்ன சொல்லலாம், வோல்ட் பர் மீட்டர். E இன் திசையானது மின்னழுத்தம் செங்குத்தாக குறையும் திசையில் உள்ளது. சரியா? நம்ம என்ன சொல்றோம், டிஸ்டன்ஸை பொறுத்து பொட்டன்ஷியல் மாறுது இல்ல, dV by dr. இதான் வந்து என்ன சொல்றோம், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னா மின்னழுத்த சாய்வுன்னு சொல்றோம். நெகட்டிவ் ஆஃப் திஸ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இஸ் கால்டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப E is equal to என்ன சொல்லலாம், -dV by dr அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்து இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருந்து எப்படி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கொண்டு வரலாம். இப்ப பாருங்க, இதான் டிஸ்டன்ஸை பொறுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மாறுது. இது வந்து பாருங்க, Vங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏங்கிற பொசிஷன்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V, Bங்கிற பாயிண்ட்ல வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V பிளஸ் டெல்டா V. அப்ப டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மாறுதுங்கிறத காமிச்சிருக்காங்க. இது ஸ்டீப்பஸ்டா எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுதோ அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன். சரியா? இங்க வந்து பாருங்க, டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃப்ரம் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருந்து எப்படி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறது, நம்ம ஏற்கனவே சொன்னோம். E = -dV divide by dr அப்படின்னு சொல்லுவோம். அப்ப dVயோட வேல்யூ என்ன சொல்லலாம்னா -E × dr அப்படின்னு சொல்லலாம். அப்ப V வேணும்னா என்ன சொல்லலாம், integral of -E × dr அப்படின்னு சொல்லலாம்.
வெக்டர்ல சொல்லும்போது இ வெக்டர் டாட் டிஆர் வெக்டர், அப்ப நெகட்டிவ் சைன் வராது. சரியா? வெக்டர்ல சொல்லும்போது இல்ல மேக்னிட்யூட் பார்த்தா மைனஸ் இ இன்டு டிஆர்னு சொல்லிக்கணும். சரியா? இது வந்துன்னா இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆர் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு நம்ம அந்த சார்ஜ் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னங்கிறத பாக்குறோம். சரியா? அப்ப டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃப்ரம் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் having a position vector r vector is given by the integral of infinity to r e vector dot dr vector. மின்புலத்தில் இருந்து மின்னழுத்தத்தை தீர்மானித்தல். நிலை வெக்டர் r வெக்டர் கொண்ட ஒரு புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் எப்படி v is equal to என்ன சொல்லலாம்? integral of infinity to r e vector dot dr vector. சரியா? அப்ப இப்ப நம்ம பார்த்திருக்கிறது தேர்ட் கான்செப்ட் என்ன பார்த்திருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தனி ஒரு மைண்ட் மேப்ல கம்ப்ளீட் கான்செப்ட் ஒன் ஷாட் வீடியோவா போட்டாச்சு. இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதுக்கு கெப்பாசிட்டன்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னழுத்தம் இது கம்ப்ளீட் மைண்ட் மேப் இது. சரியா? இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இதுல என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு ஒட்டு மொத்தமாவே பார்த்தோம்னா 5 கான்செப்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கொண்டு வரலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருந்து எப்படி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை டிரைவ் பண்ணலாம் பாத்துறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன, அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த கான்செப்ட் முடியுது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுக்காக இதை பண்றோம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நமக்கு ஜாயின் பட்டன் இருக்கு, நிறைய பேர் ஜாயின் பட்டன்லயும் சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கான வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க.